வணக்கம் நேயர்களே, ஸ்ரீ சக்ரா பக்தி சேனல் நேயர்கள் அனைவருக்கும் நமஸ்காரம். இன்றைய தேதி பார்த்தீங்கன்னா 27/1/2025 குரோதி ஆண்டு தை 14 திங்கட்கிழமை. இன்னைக்கு சோமவாரம்னு சொல்லுவாங்க. சிவனை போய் பார்க்கலாம், ரொம்ப சிறப்பாக இருக்கும். இன்னைக்கு சிவனை பார்த்தோம்னா கீழ்நோக்கு நாள், பிரதோஷம், சிவராத்திரி. இன்னைக்கு நல்லா இருக்குல்ல இன்னைக்கு நேரம். இன்னைக்கு திங்கட்கிழமை வர பிரதோஷம் போனீங்கன்னா ஒரு 3 வருஷம் போன பலன் கிடைக்கும். அதனால போங்க, ஷார்ட்கட். அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு மேஷராசிக்கு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பெருமை தரக்கூடிய ஒரு நாள் தான். முகஸ்துதி உங்களுக்கு வரும், கேர்ஃபுல்லாக இருக்கும். ரிஷபராசி நேயர்களுக்கு பார்த்தீங்கன்னா லாபம் தரக்கூடிய நாள். செய்திகள், காலங்கள் எல்லாமே இன்னைக்கு கொஞ்சம் பாசிட்டிவ் எனர்ஜியோடு இருக்கும். மிதுனராசி நேயர்களுக்கு அமைதி, அவங்களுக்குள்ளேயே ஒரு நிசப்தம். கடகராசி நேயர்களுக்கு ஆர்வம், எல்லாத்தையும் போய் இன்னைக்கு விழுந்து செய்வாங்க. சிம்மராசி நேயர்களுக்கு இன்பம், வெளியில் போய் செய்யணும். இன்பம்னா அதானே, வெளியில் போய் கிடைக்கிறது தான் இன்பம். கன்னிராசி நேயர்களுக்கு பார்த்தீங்கன்னா நட்பு பாராட்ட வேண்டிய ஒரு நாள், நல்லா இருக்கும். துலாம் ராசி நேயர்களுக்கு பார்த்தீங்கன்னா நலம் தரக்கூடிய ஒரு நாள். விருச்சிக ராசி நேயர்களுக்கு இன்னைக்கு கொஞ்சம் புது நட்பெல்லாம் இன்னைக்கு வேணாம். கொஞ்சம் மௌன விரதம் இருந்தாவே கொஞ்சம் சிறப்பாக இருக்கும். ஏதாவது பேசப்போ ஏதாவது பிரச்சனை வரும், ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. தனுசு ராசி நேயர்களுக்கு பார்த்தீங்கன்னா ஆக்கம் நிறைந்த நாள், நல்லா இருக்கும். மகர ராசி நேயர்களே பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இரக்கம், பரிவு தேவைதான். வாழ்க்கை தயவு செய்து இந்த மாதிரி இருங்க, ரொம்ப நல்லா இருக்கும். கும்பராசி நேயர்களுக்கு பார்த்தீங்கன்னா உயர்வு தரக்கூடிய ஒரு நாள், அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கு காய்கள் நவரும். மீனராசி நேயர்களுக்கு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பரிசு கொடுக்கவும் செய்யணும், வாங்கவும் செய்யணும். எல்லா விஷயங்கள்லையும் நடப்பாங்க, நல்லா இருக்கும். கரணம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு கரணம் இன்னைக்கு காலையில் வரைக்கும் கரசை, அப்புறம் மணிசை, பத்திரை. காலைல 9 மணிக்கெல்லாம் கரிசை முடிஞ்சிருது. நைட்டு 8 மணி வரைக்கும் மணிசை, அதுக்கப்புறம் பத்திரை. மணிசை, பத்திரை இன்னைக்கு பிளான் பண்ணணும், சிறப்பாக இருக்கும், தப்பு பண்ணாது. அதுக்கப்புறம் பொதுவாக ஒரு விஷயம் கூர்ந்து ஆராய்ந்தால் உங்களுக்கு தெரியும். இந்த உலகம் ஒருவனை அவனாக வைத்திருக்க விரும்புதான்னு பார்த்தா இல்லைன்னு தான் சொல்லுவோம். இந்த உலகம் ஒன்று கட்டமைக்குது. இப்படி தான் நீ இருந்தா நல்லவன், இப்படி இருந்தா நீ கெட்டவன். நேச்சுரலா அவனா இருக்க விருப்பப்படுதான்னு பார்த்தா சட்டம் ஒரு பக்கம் அமுகுது, நம்மளை டிசிப்ளின்னு ஒன்று ஒரு பக்கம் அமுகுது, கல்வின்னு ஒன்று நம்மளை துரத்துது. அதில் நீ முதன்மையாக வந்தாதான் உனக்கு வேலைன்னு நம்மளை துரத்துது. சில அமெரிக்கன் கல்வி சிஸ்டம் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவனாக இருக்கிறதுக்கு வழிவகுக்குது அப்படின்றாங்க. ஆனால் நம்ம சிஸ்டம் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி நல்லொழுக்கம்னு சொல்ல முடியாது, ஆமாம் அப்படின்னு சொல்லலாம். ஒரு கட்டமைப்பு, ஒரு எம்ப்ளாயாக இருக்கக்கூடிய ஒரு கட்டமைப்பு தான் நம்ம இந்தியன் ஒரு எஜுகேஷன் அப்படின்றாங்க. மொத்தத்தில் என்னன்னா, நம்ம இஷ்டத்துக்கு இங்கே இருக்கலாம்னு பார்த்தா முடியாது தான் சொல்லணும். ஒரு கட்டமைப்பு ஃப்ரேம் பண்ணி வச்சுட்டுக்கிறாங்க, அதுக்கு அப்படி வாழ்ந்து தான் ஆக வேண்டிய ஒரு கட்டாயம், நிர்பந்தம் ஏற்படுது. அவனா வாழ்ந்தா ஒரு வேலை இன்னும் சூப்பராக ஒரு அற்புதமாக ஒரு குழந்தை வந்துருமோ அப்படின்னு எனக்கு தோணுது. சம்பளம் அதெல்லாம் இனி யாராலையும் மாற்ற முடியாது, அதான் ட்ராவல் பண்ணி ஆகும். தெரிஞ்சுக்கலாம் அவனா யாரும் வாழ ஒத்துக்க மாட்டாங்க அப்படின்னு, அவ்வளோதான். கஷ்டமான ஒரு விஷயம்தான். எனவே இன்றைய நாள் சிறப்பாக அமையணும்னு எல்லாம் வல்ல இறைவனை வேண்டிக்கிறேன். நன்றி, வணக்கம்.